ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கர்ணா இந்துமதி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்துமதி தான் காட்டுறாங்க. இந்துமதி வந்து கிச்சனில் நின்று வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அப்போ கர்ணா வந்து இந்துமதிக்காக உதவி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ போனா பார்த்தோம்னா அவங்க வந்து இந்துமதியை ஒவ்வொரு வேலையாக வாங்கிட்டு இருக்கவும், ஏன்னா சித்ராவை பொண்ணு பார்க்குறதுக்காக வராங்க. அதனால எல்லா வேலையும் வந்து கிருபா இந்துமதிக்கிட்ட செய்ய சொல்லவும் இந்துமதியும் ஒவ்வொரு வேலையை செய்கிறதுக்காக இருக்கிறாங்க. அப்போ கர்ணா வந்து இந்துமதிக்காக எல்லா உதவியும் பண்ணிகிட்டு இருக்கவும் அப்போ வந்து அவங்க பஜ்ஜி போடுறதுக்காக வந்திருக்கிறாங்க. உடனே கர்ணா வந்து நினைக்கிறாங்க, இப்போ எப்படியாவது வந்து இந்த வேலையை நம்ம இந்துமதியை செய்ய விடாமல் தடுக்கணுமே, போனாவிட்ட இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனா வழியிலே அவங்க போகிறாங்க. போனா இவெல்லாம் வந்து பஜ்ஜி போட்டாக்கி அதுக்கப்புறமா சித்ராவை பார்க்க வந்திருக்க மாப்பிள்ள ஓடியே போயிடுவார் அப்படின்னு சொல்லவும், ஆமாம் அம்மா நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் அப்படிங்கிறாங்க. அதனால அந்த பஜ்ஜியை நம்மளே போட்டுடலாம் அப்படிங்கும்போது, ஆமாம்மா நீங்கள் சொல்கிறது தான் கரெக்டு, பஜ்ஜியை நம்மளே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அடுத்து பார்த்தோம்னா கர்ணாவும் இந்துமதி சேர்ந்து பஜ்ஜிக்காக மாவு கலக்கிட்டு இருக்கும்போது உடனே அங்கே போனா வந்துருந்தாங்க. மாமா என்னது 2 பேரும் சேர்ந்து பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது, இங்கே பாரு புவனா, நான் வந்து காரணம் இல்லாமல் நான் பண்ண மாட்டேன். அவளுக்கு எங்கே பஜ்ஜி போட தெரியுது, மாவு கூட ஒழுங்காக கலக்க தெரியல, நீ இப்போ எண்ணெய் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லவும், சரிதான் மாமா நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், இவளெல்லாம் இப்படி தான் வந்து நம்ம வந்து வேலை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோமோ, ஆமாம் புவனா அதனால தான் இவளுக்கு இந்த மாதிரிலாம் நான் வேலையை கொடுத்துட்டு இருக்கிறேன், நீ போய் ஆயில் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லும் போது உடனே போனாவை எடுக்கிறதுக்காக போகிறாங்க. அப்போ பார்க்கும்போது வந்து 2 பேருமே வந்து ஒரே கிண்ணத்தில் மாவை பெசறிட்டு இருக்கவும், அப்போ அந்த நேரத்தில் உடனே போனா வந்துருந்தாங்க. அப்போ இவங்க 2 பேரையும் பார்த்ததுமே என்ன மாமா பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, ஐயோ இவ வந்துட்டாளா அப்படின்னு சொல்லிக்கிட்டு உடனே கர்ணா சொல்கிறாங்க, அவளுக்கு ஒரு மாவு கூட கலக்க தெரியல, அதனால தான் எப்படி கலக்கிறதுன்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிற அப்படிங்கவும், அப்படியா மாமா நான் கூட தப்பாக நினச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உடனே இந்துமதி வந்து கர்ணாவை பார்த்து முறைச்சிட்டு இருக்கும்போது உடனே கர்ணா வந்து சொல்கிறாங்க, என்ன முறைச்சி பார்த்துட்டு இருக்கிற, வா பஜ்ஜை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அப்போ அங்கே சித்ரா வராங்க. என்ன சித்ரா என்னாச்சுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், இல்லை தண்ணி குடிக்கிறதுக்காக வந்து அப்படிங்கிறாங்க. உடனே சித்ரா தண்ணி குடிச்சிட்டு இருக்கும்போது அப்போ வந்து அவங்க இந்துமதியை பார்க்குறாங்க. அக்கா அவங்கக்கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படிங்கும்போது அப்போ வந்து போனாவும் கர்ணாவும் அது கண்டுக்கல. அப்போ உடனே வந்து இந்துமதி வந்து சித்ரா கிட்ட கண்ணை காட்டுறாங்க, நீ பாத்ரூமுக்கு போ நானும் வந்துருது அப்படிங்கவும் சித்ராவும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா இந்துமதி அங்கேருந்து போகும்போது உடனே போனா கேட்டுட்டு இருக்கிறாங்க, எங்கே போகிற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, நான் பாத்ரூமுக்கு போகிறேன் அங்கேயே நீ வாரி அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், சரி நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லும் போது உடனே பார்த்தோம்னா அவங்க எண்ணெய் பாத்திரத்தை கீழே தூக்கி வச்சுக்கிட்டு இந்துமதி வந்து அவங்க பாத்ரூம்குள்ளே போகிறாங்க. அப்போ சித்ரா அங்கே ஏற்கனவே மறைஞ்சிருக்கவும் உடனே பாத்ரூமோட டோரை மூடி இருந்தாங்க. என்ன சித்ரா எதுக்காக என்னை கூப்பிட்டு அப்படின்னு இந்துமதி கேட்கும்போது, அக்கா எனக்கு இந்த கல்யாணத்தில் கொஞ்சம் கூட விருப்பமே கிடையாது, எனக்கு படித்து நல்லபடியான ஒரு வேலைக்கு போகணும், நான் ஐஏஎஸ்க்கு படிக்கணும்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்டுட்டு இருக்கிறேன், ஆனால் அப்பா என்னென்னா இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கிறாரு, எனக்கு இந்த கல்யாணத்தில் கொஞ்சம் கூட விருப்பம் இல்லக்கா, எப்படியா இந்த கல்யாணத்தை இப்போ நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அப்போ வந்து சித்ரா அழுதுகிட்டே இருக்கிறாங்க. இப்போ இந்துமதி சொல்கிறாங்க, இங்கே பாரு சித்ரா நீ அழாத, இப்போ வந்து என்ன பொண்ணு தானே பார்க்கறதுக்காக வராங்க, அதனால நீ இப்போ எதுவும் பேச வேண்டாம், நீ அமைதியாக போய் நில்லு, நம்ம அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்துக்கலாம், அதனால நீ அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துடாத, அதனால் நான் சொல்கிறத கேளு, இப்போ நீ போய் அமைதியாக இரு, ஆனால் மற்றபடி நீ என்ன ஆசைப்படுறியோ அதுக்கு நான் உனக்கு வந்து நான் ஹெல்ப் பண்ணுவேன், அதனால் நீ நல்லா படித்து நீ என்ன நினைக்கிறியோ அதே மாதிரிக்கு நடக்கலாம், அதனால இப்போதைக்கு நீ எந்த முடிவும் எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லும் போது ஆனாலும் சித்ரா அழுதுகிட்டே இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் பார்த்தோம்னா உடனே போனாங்க வந்துருந்தாங்க. வந்ததுமே கதவை போட்டு தட்டிட்டு இருக்கிறாங்க. உள்ள இவ்வளோ நேரம் என்ன பண்ணிட்டு இருக்கிற, பாத்ரூமுக்கு போகிறேன்னு சொல்லிக்கிட்டு என்ன ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக உள்ளே போய் உட்காந்துருக்கிறியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், இவ வர தொல்லைப்படுத்திட்டு இருக்காள் அப்படின்னு இந்துமதி வந்து திட்டிட்டு இருக்கவும், அப்போ சித்ரா வந்து அழுதுகிட்டே இருக்கிறாங்க. எங்க பாரு சித்ரா, ரொம்ப நேரம் நம்ம அங்கே நின்று பேசிட்டு இருக்க முடியாது, இவ வேற நிலைமை தெரியாமல் கதவை போட்டு தட்டுன்னு தட்டிக்கிட்டு இருக்கிறா, அதனால நான் சொல்கிறது கேளு, நீ அழுதுகிட்டு இருக்காதம்மா, இப்போ நீ வந்து அலங்காரம் பண்ணிவிட்டு நீ போய் நில்லு, மற்றபடி எந்த முடிவும் இப்போ நீ எடுக்க வேண்டாம், நம்ம மற்றெல்லாம் அப்புறமா முடிவு எடுத்துக்கிடலாம் அப்படின்னு சொல்லும் போது உடனே சித்ராவும் சரி அப்படிங்கிறாங்க. ஆனாலும் அழுதுகிட்டே இருக்கவும், சரி நீ இந்த கதவுக்கு பின்னாடி நீ மறைஞ்சிருந்துக்கோ, நான் போய் கதவை ஓப்பன் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஆனாலும் போனா கதவை தட்டிட்டு இருக்கும்போது அங்கே கர்ணா வந்துருந்தாங்க. எதுக்கு நீ கதவை போட்டு தட்டிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, மாமா உங்களுக்கு விஷயம் தெரியாது, இவங்க வந்து வேலை செய்யணும்னு சொல்லிக்கிட்டு உள்ளே போய் சும்மாலாம் உட்காந்துருப்பாமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், உடனே வந்து கர்ணா வந்து இவ வேற ஏன் அப்படிலாம் இருக்காள் அப்படின்னு சொல்லிட்டு போனா போட்டு திட்டிட்டு இருக்கும்போது இப்போ இந்த மாதிரி கதவை ஓப்பன் பண்ணுறாங்க. எதுக்காக இப்படி போய் கதவை போட்டு தட்டுன்னு தட்டிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, என்ன வேலை செய்யணும்னு சொல்லிட்டு உள்ள போய் சும்மா உட்காந்துருக்கிறியா அப்படின்னு கேட்கும்போது, ஆமா இவளை வந்து நான் ஒன்றும் பாத்ரூம்குள்ளே கூட்டிட்டு தான் போகணும், நான் என்ன பண்ணுறேன் ஏது செய்கிறேன்னு பார்க்கறதுக்காக, உனக்கு ஒரு வேலையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி திட்டிட்டு போகவும், அப்போ கர்ணாவும் போனா போட்டு திட்டுறாங்க, ஏன் தான் இப்படிலாம் இருக்காளோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ உடனே போனா வந்து சொல்கிறாங்க, இங்கே பாரு இன்னும் நிறைய வேலை இருக்குது வா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகும்போது அடுத்து பார்த்தோம்னா இந்துமதி கோவத்திலே அங்கே வராங்க. அப்படி வரும்போது கீழே எண்ணெயை வச்சுருக்கவும் அதில் வந்து காலை வைக்கிறதுக்காக போகும்போது உடனே அவங்க கர்ணா வந்து தடுக்கிறாங்க, கீழே
சூடாக பஜ்ஜி சுட்ட எண்ணெயை கீழே இறக்கி வச்சுட்டு போயிருக்கிற, நீ என்ன இப்படி வந்துட்டு இருக்கிற, இப்போ வந்து காலில் மட்டும் பட்டுனா என்ன ஆயிருக்கும் தெரியுமா அப்படிங்கும்போது உடனே இந்துமதி எதுவுமே சொல்லாமல் உடனே அமைதியாக நின்றுட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா கர்ணா தண்ணி குடிக்கிறதுக்காக போகவும் அப்போ வந்து இந்துமதி திரும்புகிறாங்க. திரும்பும் போது அவங்க கால் ஸ்லிப்பாகி கீழே விழுறதுக்காக போகும்போது கர்ணா வந்து பிடிச்சிருந்தாங்க. பிடிச்சதுமே அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கும்போது அந்த நேரத்தில் கரெக்டாக அங்கே போனா வந்துருந்தாங்க. போனா வந்ததுமே இது என்னது இவங்க ரெண்டு பேரும் இப்படி நின்றுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க பார்த்துட்டு இருக்கும்போதே மாமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க கூப்பிடவும் உடனே வந்து கர்ணா வந்து பார்க்குறாங்க. ஐயோ போனாவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது என்ன மாமா பண்ணிட்டு இருக்கிறீங்க, ரெண்டு பேரும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னு போனா கேட்கும்போது அப்படிலாம் ஒன்றும் இல்லை, அவள் கீழே விழுறதுக்காக போனா, பாரு கீழே வர என்ன பாத்திரத்தை வச்சிருக்கிறா, அதனால தான் அவளை பிடிக்கிறதுக்காக போனேன், மற்றபடி ஒன்றும் கிடையாது அப்படிங்கும்போது எங்க பாருங்க மாமா நீங்கள் போகிற போக்கே சரியில்லை அப்படிங்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நான் அவள் வந்து கீழே விழுறதுக்காக போனா அதனால தான் நான் தாங்கி பிடிச்சேன், வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அடுத்து பார்த்தோம்னா சித்ரா வந்து அங்கேருந்து கிளம்பி நேரம் ரூமுக்கு வந்துருந்தாங்க. அப்போ அழுதுகிட்டே இருக்கிறாங்க. ஆனாலும் இந்துமதி கொடுத்த தைரியத்தில் கொஞ்சம் அவங்க நினச்சி சமாதானம் அடைகிறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா கிருபா வந்து அவங்க சுகுணாவை கூப்பிடவும் உடனே சுகுணாவும் வராங்க. என்னங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போதே நான் உன்னை எவ்வளோ நேரம் கூப்பிட்டு இருக்கிறேன், என்ன பண்ணிட்டு இருக்கிற அப்படிங்கவும் ஐயோ நான் கொஞ்சம் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க அப்படிங்கிறாங்க. புருஷன் கூப்பிட்டாக்கி உடனே வரக்கூட தெரியாதா அப்படின்னு உனக்கு முக்கியமான வேலை அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கவும் இல்லைங்க தப்பாக நினச்சிக்கிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சுகுணா மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கவும் அப்போ தீன தயனால் அதெல்லாம் பார்த்து எரிச்சல் அடைகிறாங்க. ஏன் தான் இவனுங்களா இப்படி இருக்காங்களோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து பார்த்தோம்னா எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் ஆமாம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் சித்ராவை பொண்ணு பார்க்கறதுக்காக வருவாங்க, அப்படின்னா நகையெல்லாம் வேண்டாமா, நான் நகை எடுத்து கொடுக்கணும், அதனால் வீட்டில் உள்ளவங்களை கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லவும் உடனே ஜெயந்தி அதுக்கப்புறம் புவனா சித்ரான்னு எல்லாருமே கூட்டிகிட்டு வராங்க. சுகுணா அதுக்கப்புறம் பார்த்தோம்னா வந்து திவாகரும் கர்ணாவும் நகை பாக்ஸை எடுத்துகிட்டு வராங்க. அப்போ நகை பாக்ஸை அவங்க ஓப்பன் பண்ணி ஒவ்வொருத்தட்டையும் சொல்கிறாங்க யாருக்கு என்ன நகை வேணுமோ நீங்கள் போட்டுக்கோங்க, ஏன்னா இன்னும் கொஞ்ச நேரத்தில் மாப்பிள்ளட்டுக்காரங்க வருவாங்க, அவங்க பார்க்கும்போது நீங்கள் எல்லோரும் வந்து நல்ல நகையெல்லாம் எடுத்து போட்டுட்டு நல்ல கௌரவமாக இருக்கணும், அதுதான் என்னுடைய கௌரவம், ஒரு வீட்டில் பொம்பளை வந்து எப்படி இருக்கிறா பார்த்துட்டு அப்போ தான் நம்மளை மதிப்பாங்க, அதனால எல்லாரும் நகையெல்லாம் போட்டுட்டு கௌரவமா நிக்கணும் அப்படின்னு சொல்லவும் உடனே ஜெயந்தி மனசுக்குள்ள திட்டுறாங்க. ஆமா வீட்டுக்குள்ள நம்மளை போட்டு கஷ்டப்படுத்திக்கிட்டு இதுல உங்களுக்கு கௌரவம் வர தேவையா இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அடுத்தவங்க பார்த்தோம்னா இந்துமதி தான் காட்டுறாங்க. அப்ப இந்துமதி வந்து இங்க என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு இடத்துல நின்று அவங்க பார்த்துட்டு இருக்கவும் அப்போ உடனே சுகுணாவை கூப்பிடுறாங்க. உனக்கு என்ன நகை வேணுமோ எடுத்துக்க அப்படின்னு சொல்லும் போது உடனே சுகுணாவும் தனக்கு வேண்டிய நகையெல்லாம் எடுக்கிறாங்க. அடுத்து சுகுணா எடுத்த நகை எல்லாத்தையும் வந்து வெயிட்டு போட்டு வைக்கிறாங்க. திவாகர் என்னென்ன நகை எவ்வளோ வெயிட்டில் இருக்குன்னு சொல்லிட்டு திவாகர் எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டு இருக்கவும் அடுத்ததாக பார்த்தோம்னா சுகுணாவை அந்த நகையோட நிறுத்தி வச்சு அவங்க ஃபோட்டோ வேறு எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இந்துமதி வந்து ஆச்சரியம் அடைகிறாங்க. என்னது இவங்க இப்படிலாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ஜெயந்தியை வர சொல்லவும் ஜெயந்தி வராங்க. உனக்கு என்ன நகை வேணுமோ எடுத்துக்க அப்படிங்கும் போது அப்போ ஜெயந்திக்கு வேண்டிய நகையை எடுக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அவங்க என்ன நகையெல்லாம் எடுத்திருக்காங்களோ அது எல்லாத்தையும் வெயிட் போட்டுட்டு அவங்களே ஃபோட்டோ எடுத்து வைக்கிறாங்க நகையோட. அடுத்து சித்ராவை கூப்பிடும் போது இங்கே பார்த்தோம்னா புவனாவும் அவங்க அம்மாவும் பார்க்குறாங்க. அம்மா எவ்வளோ நகை இருக்குதுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஆமாம் புவனா எவ்வளோ நகை வச்சுருக்காங்க நகை விற்கிற வேலையில் அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கவும் அப்போ சித்ரா வராங்க. சித்ராவுக்கு வேண்டிய நகையெல்லாம் நீயே எடு அப்படின்னு சுகுணா கிட்ட சொல்லும் போது உடனே சுகுணாவும் எடுக்கிறாங்க. அந்த ஒட்டியானம்லாம் இருக்குல்ல அதெல்லாம் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லும் போது அவளுக்கு அதெல்லாம் பிடிக்காதுங்க அப்படின்னு சுகுணா சொல்லும் போது இங்கே பாரு அவளுக்கு பிடிச்சாலும் சரி பிடிக்காட்டாலும் சரி அவதெல்லாம் போட்டு தான் ஆகணும் அப்படிங்கவும் சித்ரா வந்து அழுதுகிட்டே நிற்கிறாங்க. என்ன அழுதுகிட்டே இருக்கிறப்போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உடனே அடுத்து பார்த்தோம்னா சுகுணா வந்து சித்ராவுக்கு வேண்டிய நகையெல்லாம் எடுத்து கொடுக்குறாங்க. அதையும் வெயிட் போட்டுட்டு சித்ரா கையில் அந்த நகையை வச்சு அவங்களையும் ஃபோட்டோ எடுக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இந்துமதி வந்து ரொம்பவே வந்து அசிங்கப்படுறாங்க. என்னது இந்த வீட்டு ஆம்பளைங்களாம் இவ்வளோ மோசமாக இருந்துட்டு இருக்கிறாங்க, அதாவது அவங்க வீட்டு பொண்கள்கிட்டயே வந்து இந்த மாதிரி நகையை கொடுத்துட்டு இப்படிலாம் செக் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கர்ணா வரவும் அப்போ இந்துமதி அங்கே நின்று பார்த்துட்டு இருக்கிறத கர்ணா பார்த்துட்டு இருக்கிறாங்க. என்ன இருந்தாலும் சரிதான் அவள் நகை எதுவுமே இல்லாமல் இந்துமதி இருக்கிறாள் அப்படின்னு சொல்லிட்டு கர்ணா நினைக்கவும் ஆனாலும் வந்து நம்ம கேட்டாலும் அவங்க தரப்போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கர்ணா வந்துட்டு வரவும் அப்போ இந்துமதி வந்து கர்ணா கிட்ட கேட்குறாங்க இப்படி தான் இவங்க எப்போவுமே நகையெல்லாம் கொடுத்துட்டு ஃபோட்டோலாம் எடுப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஆமாம் கிருபானை எப்போவுமே இப்படி தான் பண்ணுவார் அப்படிங்கவும் இவங்கெல்லாம் ஒரு மனுஷங்கள் தானா அப்படின்னு சொல்லிட்டு இந்துமதி வந்து கர்ணா கிட்ட திட்டிகிட்டு இருக்கிறாங்க. அடுத்ததான் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி நம்மளை வெயிட் பண்ணி பார்க்கலாம்.